கருவேப்பிலை துவையல் தாங்க இன்றைக்கி செஞ்சேன். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தினசரி உணவில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். எப்பயுமே அதுக்கு தான் உணவில் ஒரு கொத்து கருவேப்பிலையாவது சேர்த்து சமைப்பாங்க. அது உணவுக்கு வாசனை தரதோடு அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கீரையை சாப்பிட்டு வந்தோன்னா இரத்த சோகைன்றது இல்லாமல் போயிடும். பச்சையாக கூட டெய்லி ஒரு கொத்து கருவேப்பிலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இளநரைன்றது வராது. பச்சையாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி துவையல், சட்னி இந்த மாதிரி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அதனுடைய மாற்றம் நமக்கு தெரியும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதக்கிட்டு, வரமிளகாய், பூண்டு, தக்காளி இதையும் வதக்கிட்டு, ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சி வச்ச கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இதையும் எடுத்து இந்த கீரையை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் கீரை வதங்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும். கீரையை நல்லா ஆற வச்சுருங்க. கீரையை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம் செரிமானத்தன்மைக்கு ரொம்ப நல்லது. அதனால் தாளிக்கும்போது ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துப்பேங்க நான். நீங்களும் சேர்த்துக்கோங்க. சுவையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதையும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பாட்டு கூட, இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.